ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பீரோவில் வந்து 3 டப்பா வச்சுக்கோங்க. இப்போ முதல் டப்பாவில் வந்து இப்போ ஒரு பேங்க்லேருந்து ஒரு 1000 ரூபா எடுக்கிறீங்க, இல்லை சம்பளம் ஒரு 20,000 வாங்குறீங்க அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப குறைஞ்ச தொகை ஒரு 1000 ரூபாயை எடுத்து அதில் போட்டுட்டு, இது நம்ம காசு இல்லை அப்படின்னு விட்டுருங்க. அடுத்தது, இப்போ வீட்டில் இருக்க பழைய ஜாமான் அதை ஒரு எடைக்கு போடுறீங்க, ஒரு 100 ரூபா 150 ரூபா கிடைக்குதுன்னா அதை 2வது டப்பாவில் போடுங்க. 3வது டப்பாவில் வெளியில் போயிட்டு வரீங்க, உங்கள் பேக்கில் ஒரு 30 ரூபா சில்லறை இருக்குன்னா ஒரு 10 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 20 ரூபா சில்லறையை எடுத்து அதில் போட்டுருங்க. ஏன்னா 10 ரூபா சில்லறை போதும் 1 ரூபா 2 ரூபா கொடுக்க. இதே மாதிரி ஒரு தடவையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாதம் முடியும் போது எப்படி வச்சாலும் உங்களுக்கு ஒரு டப்பாவில் ஃபஸ்ட்டு போட்டிங்க இல்லையா, அந்த 1000 ரூபா 500 ரூபா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 இருக்கும். அடுத்து இருக்க அந்த சின்ன சின்ன சில்லறை ஒரு 100 50 ஒரு 500 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 30 ரூபாய் தூக்கி இதில் போடுங்க, ஒரு 50 ரூபாய் தூக்கி போடுங்க. அதில் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரு 1000 ரூபா இருக்கும். எண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 உங்களுக்கு கிடச்சிரும். அதை எடுத்து நீங்கள் ஒரு சீட்டு கட்டுறீங்களா, இன்னும் ஒரு 1000 2000 மேலே போட்டு அழகாக ஒரு சீட்டு கட்டி விடுங்க. இந்த மாதிரி வந்து இந்த 3 டப்பா எப்போதுமே உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கும், அர்ஜென்ட்டுக்கு உதவும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு பார்த்து பலன் அடைஞ்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்.